ஹாய் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது ஒரு சாரி உடுத்த லுக் தான். ப்ரீமர் மெக்கிலேருந்து பாதிக்க போகிறேன். இது போட்டுட்டேன், கொஞ்சம் கூடவே தான் போட்டிருக்கிறேன். ஏனெண்டா நான் இந்த பென்சில் கன்சீலில் தான் பாவிக்க போகிறேன். மேக்கப் மார்க்லேருந்து ஆரஞ்சு போட போகிறேன். படியாக தான் பூசுப்படும். ரையா இருந்தால் பூசுப்படாது. அப்போ அதை கொஞ்சம் கவனித்து ஆயில் ஸ்கின்காரருக்கு ஓகே, கொஞ்சம் கீரை சோமாக இருக்கும். மற்றவைக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆயிரத்தி போட்டுட்டு பஞ்சால் ஈர நினைச்ச பஞ்சு தான். ஸ்கின்னோட சேர்ந்த மாதிரி வந்துட்டது. இப்போ உங்களுக்கு பார்க்கவே நாங்கள் இதுக்கு பிறகு ஃபவுண்டேஷன் போட போகிறேன். நிக்ஸில் இருந்து இதுக்கு பிறகு நெக்கில் இருந்து கொஞ்சம் லைட்டாக போட போகிறேன். நான் கிணக்க போடல. இது அடுத்ததான் நான் போட போகிறது சரியான மெல்லிய லூஸ் பவுடர் இந்த கண்ணுக்கு கீழே. ஏனெண்டா பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. கண்ணுக்கு கீழே இந்த சுருக்கம் சின்ன சின்ன கோடுகள் மாதிரி இருக்கும். அந்த வாயடி சிரிக்கையும் அந்த வெட்டு மாதிரி விடும். இது சரியான ஒரு மெல்லிய பவுடர் அண்டபடியாக இது போடைக்க அந்த மாதிரி வெட்டுகள் விழுகிறதுக்குரிய சான்ஸ் குறைவாக இருக்கும். அதால் இந்த பிளாக்கப் மார்க்கில் இருந்தால் கையில் லைட்டான இதுதான் போடுவோம். நீங்கள் திக்கான ஃபவுண்டேஷனும் போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் திக்கான பவுடரையும் போடுவீங்களா இருந்தால் நீங்கள் இருக்க அப்படி இதண்டிக்க அந்த கோடுகள் வர பார்க்கும். அதால் தான் இந்த மாதிரி அந்த இடத்துக்கு மட்டும் நாங்கள் போட்டுட்டு அதுக்கு பிறகு இப்போ நார்மல் பவுடர் போடுறோம். இன்குலோ மார்க்கில் இருந்து சில பேர் மேக்கப் போட்டிருப்பினும் இந்த மூக்குண்டு இந்த இதுகளெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. அப்போ அதுக்கெல்லாம் நல்ல வடிவாக பவுடர் போட்டு இது பண்ணி எடுக்குவோம். இப்போ ஐப்ரோ அனஸ்டேசியா மார்க்லேருந்து சாக்லேட் கலர். அதுக்கு பிறகு லைனர் மைக்கில் கொடுத்து கொஞ்சம் அந்த சேப்பு கொண்டு வர போகிறேன். அதுக்கு அடுத்ததாக ஃபெண்டி பியூட்டியில் இருந்து அந்த ஹோதா பியூட்டி பலத்தில் இருந்து இந்த டார்க் ப்ரௌன் மேக்கில் இருந்து லைனாக போட போகிறேன். பிடிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வளவெடுக்க சுகமாக இருக்கும். இப்போ இந்த கண்ணில் மேல் பக்கம் லைனர் கீறிட்டோம். கீழுக்கு இந்த பழத்தில் இருந்து இந்த ப்ரௌன் கலரை ஐலைஸ் ஒட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் தாட் மார்க்கில் இருந்து லேஸ் ஒட்டைக்குள்ள டைரெக்டாக இந்த மாதிரி கண்மத்திறந்து இப்படி போடாதீங்க. பழக்கமானீங்களா ஓகே, அப்படி இல்லைண்டா ஒரு இடத்தை உங்களுக்கு தேவையான அளவை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இதால் எடுத்து அந்த விளிம்புக்கு மட்டும் போட்டுட்டு ரெண்டாவது உங்களுக்கு கிணக்கவும் படாது போட்டுத்தண்டா ஐலாஸ் எல்லாம் பலதாயிடும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா நல்லா. அது பிறகு இந்த மாதிரி கண்ணடியை கொண்டு போயிட்டு நான் கொஞ்சம் லைனரையும் இப்படி மேலேயாக்கு இருந்தேன். ஏனெண்டா எனக்கு லேஸ் இந்த மேலேயாக வந்தால் தான் என் கண் கொஞ்சம் விரிவாக தெரியும். அதால் நான் கொஞ்சம் லைனருக்கு ரேக்கையும் கொஞ்சம் மேலேயாக தான் கீறி இருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி அமர்த்தணும். முகம் இப்போ கொண்டோர் பண்ண போகிறேன். சிரிக்கைக்கு எங்களுக்கு நார்மலாக ஒரு வெட்டு வரும். அதான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டி விட்டோம்னா சரி. அப்புறம் இந்த நாடி எனக்கு இடத்த கொஞ்சம் வெட்டித்தன்மை இருக்குது. அப்போ அதை
லைட்டாக. நெக்கில் இருந்து கொஞ்சம் லைட்டாக சிரித்து கொண்டேன். இந்த இவ்வளோ இடத்துக்கு தான் தேவை. ஓகே, நான் ஹைலைட் பிளாக்கப் மார்க்கில் இருந்தான் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறேன். 2 பக்கமும் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஒரு பக்கம் ஒரு எண்ணத்துக்கு, ஒரு பக்கம் ஒரு எண்ணத்துக்கு. இது நார்மலாக இந்த பெட்டியில் வாங்கி அதுக்கு பிறகு அப்படியே ப்ளஷுக்கு மேலே இந்த மாதிரி ஒர்க்கா செய்து விட்டிங்கன்னா அப்படியே சேர்ந்த மாதிரி இருக்கும். லைட்டாக லைட் கலர் போட்டுட்டு அதுக்கு பிறகு டூபெக்ஸ் மார்க்கில் இருந்து இந்த கலர் போட போகிறேன். பண்ண போகிறேன். அதுக்கு முன்னே நெக்லஸை போட்டுட்டு இந்த மூளை ஷேப் மாதிரி எடுத்துட்டு அதை கொஞ்சம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு ரியல் ஸ்ப்ரே இந்த மாதிரி கடைசியாக விட்டு விட கொஞ்சம் கூட டைம் இருக்கும். இப்போ ஒரு மாதிரியான முடியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிகிட்டே தான் கேர்ள் பண்ணணும், ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு. ஓகே, இப்போ இந்த வளம் கேர்ள் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த வளம் மேல் வளமாக தான் நான் செய்கிறேன், கொஞ்சம் பொலிவாக இருக்குமான்றதுக்காக. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் கேர்ள் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு இந்த இதில் குத்தி உள்ளதை விட்டு விட போகிறேன். அதுக்கு முன்னே உச்சி வேரி வைக்க போகிறேன். எடுத்து முதல்ல உச்சியை பறிச்சுட்டு இதுக்கு பிறகு இந்த மாதிரி இறக்கி கலராக அதுபடி குத்திட்டு அதுக்கு பிறகு மெதுவாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த சைட்டை நான் விரிச்ச விடையில் இந்த ஒரு பக்கத்துக்கு மாதிரி கொண்டு வர போகிறேன். அப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் பக்கம் கொடுத்து அப்போ தான் அந்த பொலி கொஞ்சம் வந்ததுண்டா தான் அங்கே முகத்துக்கு வடி ஒன்று இருக்கும். இது எப்படி ஒன்று இந்த பின் பக்கத்துக்கு பின் பண்ணணும். இப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இந்த அளவில் முடிய ஸ்ப்ரே பண்ணி சேர்க்கணும். இந்த சின்ன சின்ன மாதிரி ஓகே, இப்போ இது இந்த மாதிரியே தான் தலையை இந்த மாதிரி பின்னிற பாட்டியல் அந்த மாதிரி ரிசப்ஷன் லுக்குக்கெல்லாம் இது நல்ல ஒரு வடிவாக இருக்கும். ஒரு போதுன்ற மாணவர்களுக்கு இந்த மாதிரி லுக் செய்ய நல்ல ஒரு வடிவாக இருக்கும். ஆக பிரைட் அவள்ளியாக காட்டாமல் ஒரு எங்கள் உடம்பு கலருக்கே சேர்ந்த மாதிரி செய்ய நல்ல வடிவாக இருக்கும். எந்த விதமான மேக்கப் வேணும் என்றதை கேளுங்கோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் செய்து காட்டுவேன். ஓகே, நன்றி, பாய் பாய்.